வணக்கம். நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, விளக்கேத்துறத பற்றி தாங்க. காலையிலையும் சாயங்காலமும் நம்ம எல்லாருமே டெய்லி விளக்கேத்திட்ருக்கோம். ஆனால் சில பேர் விளக்கேத்துறத காலையில் பண்ணுறாங்க, சில பேர் சாயங்காலம் பண்ணுறாங்க. அவங்கவுங்க வேலையை பொறுத்து. சில பேர் லேடீஸ் வேலைக்கு போகிறாங்க, அவங்க போயிட்டு வர டைம் ஆகும். அவசர அவசரமாக வேலைக்கு கிளம்பிட்டு தன்னால் முடியாது அப்படிங்கிறதுனால ஈவினிங் வந்து விளக்கேற்றிட்டுருக்காங்க. நீங்கள் எப்போ விளக்கேற்றினாலும் சரி, ஆனால் டெய்லி விளக்கேற்றுங்க. நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, விளக்கேற்றுற முறையை பற்றி தாங்க சொல்லிகிட்ருக்கேன். நான் எங்கள் வீட்டில் என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே, என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வரும். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா மட்டும்தாங்க நான் மேலும் மேலும் வீடியோ போட எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு வியூஸ் போகுது, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒவ்வொரு வீட்லேயும் விளக்கேற்றுறதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, தீக்குச்சை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க, தீப்பெட்டி வச்சு ஏற்றிட்டுருக்காங்க. தயவு செய்து அதை வச்சு பண்ணாதீங்க. அது ஒரு மருந்துங்க. அதை வச்சு நம்ம வீட்டில் ஏற்றுறது ரொம்ப தப்புங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் அதை பண்ணுறது கிடையாது, எப்போவுமே நாங்கள் பண்ணுறதில்ல. தயவு செய்து தீப்பெட்டியை வச்சு விளக்கேற்றுறத தயவு செய்து விட்டுருங்க. ஒரு கெமிக்கல் சார்ந்த ஒரு மருந்து சம்மந்தப்பட்ட விஷயம் தானேங்க. அதை வச்சு நம்ம தீக்குச்சை டைரெக்டாக விளக்கு ஏற்றக்கூடாது. அதாவது எப்படி அப்படின்னா, நம்ம அதை வந்து அதில் இருக்கிற ஒரு பித்தளையோ வெள்ளி பாத்திரமாவோ நம்ம யூஸ் பண்ணல. நம்ம குலதெய்வங்க அது. நம்ம குலதெய்வமாவோ ஒரு இஷ்ட தெய்வமாவோ நம்ம அதை வணங்கிட்டு வரோம். அப்படி இருக்கும்போது அதில் நம்ம கடவுள் இருக்கிறதா நினச்சி நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதில் போய் நம்ம ஒரு கெமிக்கல் சார்ந்த ஒரு மருந்து பொருளை கொண்டு வந்து ஏற்றுறது என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்புங்க. நிறைய பேர் அதை ஏற்றிட்டு வராங்க, சில பேர் ஏற்றுறதில்ல. ஏற்றாதவங்களுக்காக, தீப்பெட்டியை வச்சு ஏற்றிட்டுருக்கிறவங்களுக்காக அந்த பதிவு நான் சொல்கிறேன். தயவுசெய்து அதை செய்யாதீங்க. எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போது நான் அதை தான் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் எங்கள் மாமியார் வீட்டில் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி சொன்னாங்க. அதனால் நான் அதை செய்யலை. நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் எதை வச்சு ஏற்றிட்டுருக்கோம் அப்படின்னா, தீக்குச்சை வத்தி தாங்க விளக்கு ஏற்றணும். ஆனால் அதை எப்படின்னா, நம்ம ஒரு அகல் விளக்கில் ஏற்றிட்டு அந்த அகல் விளக்கு மூலமாக நம்ம மற்ற விளக்குக்கெலாம் அந்த தீபம் ஏற்றணும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டில் இருக்கிற அஷ்டலட்சுமி விளக்கு, காமாட்சி விளக்கு, வெள்ளி விளக்கு, இந்த மாதிரி எப்பேற்பட்ட எந்த வகையான விளக்காக இருந்தாலும் சரி, ஒரு தீக்குச்சை வச்சு நம்ம விளக்கேற்றுறதுக்கும் ஒரு அகலை வச்சு நம்ம ஒரு தீபம் ஏற்றுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. யோசிச்சு பாருங்களேன், நான் சொல்கிறது உண்மையாக என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு காமாட்சி விளக்குனாலும் சரி, ஒரு வெள்ளி விளக்குனாலும் சரி, அந்த விளக்கை ஒரு விளக்காக மட்டும் நம்ம நினச்சி அதை பண்ணுறதில்ல. அது லக்ஷ்மியாக நினச்சி நம்ம விளக்கேற்றிட்டுருக்கோம். அப்போ அந்த லக்ஷ்மியை டைரெக்டாக தீக்குச்சை வச்சு நம்ம விளக்கேற்றுறது வந்து ரொம்ப தப்பு, ரொம்ப பாவங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. இது வரைக்கும் அப்படி செஞ்சுருந்தீங்கன்னா இனி மாற்றிடுங்க. நீங்கள் ஒரு அகல் விளக்கில் ஒரு சின்ன மண்ணகல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, அல்லது பித்தளை அகல் விளக்கு உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, அதில் ஏற்றிட்டு அதன் மூலமாக நீங்கள் மற்ற தீபத்தை ஏற்றுங்க. அது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் டைரெக்டாக விளக்கேற்றி டைரெக்டாக நீங்கள் தீக்குச்சை வச்சு பண்ணுறதுக்கும், இந்த அகல் மூலமாக ஒரு தீபத்தை அந்த லக்ஷ்மி சிலைக்கு கொடுக்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். சில பேர் சூடம் ஏற்றுறதுக்கும் விளக்குலேருந்தே சூடத்தை காட்டுறாங்க, அதையும் பண்ணாதீங்க. விளக்கேற்றும் போது நீங்கள் ஒரு தீப்பெட்டியை வச்சு நீங்கள் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் தீபாதனை காட்டணும். அந்த விளக்குலேருந்தே நீங்கள் சூடத்தை காட்டி தீபாதனை காட்ட வேண்டாம், அதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை பண்ணுங்கள். அப்புறம் தீக்குச்சை நீங்கள் பொருத்திட்டு சூடம் பொருத்துறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் கீழே எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட இது எதுவுமே வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தீக்குச்சை பொருத்திட்டிங்கன்னா உடனே அது தீ அணைஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பேப்பரோ ஏதாவது வச்சு இது பண்ணிவிட்டு உடனே டஸ்ட்பினில் தூக்கி போட்டுருங்க. தீக்குச்சி சம்மந்தப்பட்ட எதுவுமே தீக்குச்சி பூஜை ரூமில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தீப்பெட்டியும் இருக்கக்கூடாது. நீங்கள் தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் அதில் அகலில் ஏற்றி நீங்கள் விளக்கில் தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் தீப்பெட்டியை தயவுசெய்து வேறு எங்கேயாவது வச்சுருங்க. பூஜை பண்ணும்போது தீப்பெட்டியை வச்சு தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் வெள்ளி செவ்வாய் விளக்கேற்ற கோயிலுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, தீப்பெட்டி நீங்கள் கொண்டுட்டு போயிருங்க. நீங்கள் கொண்டுட்டு போய் தாங்க அதில் ஏற்றணும். ஒரு வேளை கொண்டுட்டு போகாமல் இருந்துட்டு அங்குள்ள யார்கிட்டையாவது வாங்கி தீப்பெட்டியை வச்சு விளக்கேற்றக்கூடாதுங்க. அதுவும் ஒரு இது சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நீங்கள் அடுத்தவங்க கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா, நீங்கள் ஒளியேற்றுற அதோட புண்ணியம் வந்து அந்த யார் தீப்பெட்டி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு போய் சேரும். அதனால் நீங்கள் விளக்கேற்ற போகிறதா இருந்தால் எதுனாலும் சரி, ஒரு கட் பண்ணுற ஒரு கத்தினாலும் சரி, நீங்களே கையில் கொண்டுட்டு போயிருங்க. தீப்பெட்டி முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட வாங்கி விளக்கேற்றாதீங்க.
ஓகேங்க. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா, இத நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நல்லது. தீக்குச்ச வச்சு தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, இதே மாதிரி நெறைய விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும் தான், நான் மேலும் மேலும் தொடர்ந்து வீடியோஸ் போட முடியும். ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் தொடர்ந்து வீடியோஸ் போட முடியும். உங்க சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் நான் மேலும் மேலும் உங்களுக்கு தெரியாத விஷயத்த, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்க கூட நான் ஷேர் பண்ண முடியும். அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா தாங்க நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி.